இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா காரை பத்தின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அப்படி என்ன அப்டேட்னா நம்ம கேம்ல வரக்கூடிய அப்டேட்ல ஒரு நியூ ரேசிங் கார் கொண்டு வர போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு மித்த சொல்லி தரப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேட் கோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரட்டா சொல்லி தரப்பேன். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிய வரும். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்லன். யூஜி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அள்ளையும் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பா. சிலை கொடுத்துருமா அப்படியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். யூஜி நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வருவாங்களா கேட்டீங்கன்னா கொண்டு வருவாங்க. அதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ரேசிங் கார் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நியூ ரேசிங் கார் கொண்டு வந்திருக்காங்கன்னா இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சேட் கோட் இன்னும் எதுவுமே கொடுக்கல. அதுக்கான வீடியோ இமேஜ் பண்ண போறேன், நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் கார் கொண்டு வருவாங்களாம். ஸோ இப்படி தான் பார்க்கறதுக்கு இருக்கு மக்களே. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஆடி, ஃபார்ச்சுனர், அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ, பொலிரோ இப்படின்னு எக்கச்சக்கமான கார் இருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு நியூ கார் கொண்டு வர போறாங்க. ஸோ இதோட சேர்த்து நிசன் GTR அப்படிங்கிற ஒரு காரையும் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ரெண்டு காருமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்ல கொண்டு வரலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிசன் GTR கூட இப்போ கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ரேஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரலாம், இல்லைனா அடுத்த மாதம் தான் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் வரும் மக்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிசன் GTR வந்துடும். ஆனால் ரேஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஒரு மித்து சொல்லி தர போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் காலை ஓப்பன் பண்ணிட்டு 500 போட்டு கால் பண்ணி ஆடி காரை வர வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக் இருக்கு பார்த்தீங்களா, 600 போட்டு டாக் இப்போ நான் எப்படி நுப்பாட்டிருக்கணும் அதே மாதிரி நுப்பாட்டிட்டு ஸோ டாக் விட்டு கீழே இறங்கி வந்துட்டு நான் இப்போ எந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் காருக்கும் நான் நிற்கிறதுக்கும் அந்த அளவை பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே நின்றுட்டு மறுபடியும் ஃபோன் காலில் 600 போட்டு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக் வந்துடும். ஸோ அந்த டாக்கு பக்கத்தில் நின்றுட்டு நீங்கள் அந்த அதாவது டிரைவ் பண்ணுற சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா சைடில். ஸோ அதை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காருக்கும் நாயோட சிம்பிள் ரெண்டு ஜாயினாக இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மித்து நடக்கும். ஸோ அந்த மித்தை நீங்களே பாருங்களேன். அந்த சிம்பிளை நம்ம அமுக்கணுன்னே நாய் மேலே ஏறுற மாதிரி ஏறி உட்காருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பூமி கடியில் கொண்டு போய் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போவாங்க. ஸோ போக போக நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல போய் முடியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமி கடியில் போயிருவீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு கீழே போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் தான் போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எதுவுமே நடக்கல. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திக்கிட்டே கீழே போய் விழுகிற மாதிரி தான் போயிட்டு இருந்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ எண்டு இருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, எண்டு இல்லைனா நோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மித்தை ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட செக் கோடு 3001, அதாவது 3001 போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு போட்டு கிடைச்சிடும். ஸோ அவ்வளோங்க, நான் இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எதிர்கால உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. சொன்னதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்பா, சொல்லி கொடுத்துலாமா அப்படி இல்லை. ஸோ பாய் நாளைக்கு ஒரு நாள் அப்படியே சந்திக்கலாம்.